அறிவு வழியே அப்படிங்கிற அணியை அலங்கரிக்க மதுரை சங்கர். வாங்க தம்பி. மதுரை சங்கருக்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு அறிவை வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உங்கள் அன்பு சகோதரன் மதுரை சங்கர் பேசுகிறேன். கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களே, உங்களோடு நான், உங்களுக்காகவே நான். எனக்கென்று வேறு ரசிகர்கள் கிடையாது, எனக்கென்று இவரை தவிர வேறு நடுவரும் கிடையாது. எனக்கு சுயநலம் அறவே கிடையாது. எனக்கு எல்லாமும் நீங்கள்தான். எங்கேயோ கேட்ட மாதிரிலையா இருக்கு. குரல் மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி டயலாக்லாம் ஒரே மாதிரில இருக்கு. என் அன்பிற்குரிய கலைஞர் தொலைக்காட்சி ரசிக பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, நடுவர் அவர்களே, நல்லதொரு தலைப்பு. அன்பு வழியா அறிவு வழியா? நிலாவை காட்டி சோறு ஊட்டுவது உங்களுடைய அன்பு வழி, நிலாவுக்கே போய் சோறு சாப்பிட்றது தான் எங்களுடைய அறிவு வழி. இல்லை, என்ன பேசிட்டு போறாருன்னு தெரியல. தணிகை வந்ததுலேருந்து அவ்வளவு அறிவு சம்பந்தமான அத்தனை விஷயங்களை மேலே அவ்வளோ கொட்டினாரு. கடலூர்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாரு. அவர் அறிவை வச்சு தப்பிச்சு வந்தாரா இல்லையா? அதுக்கு முதல் அவர் பதில் சொல்லணும். ஒன்று பஸ்ஸில் வந்திருப்பார், இல்லை ட்ரெயினில் வந்திருப்பார். அவரால் கண்டிப்பாக ஹெலிகாப்டரில் வர முடியாது. ஆக அத்துணை சாதனங்களும் இந்த அறிவியலால் அறிவு வழி வந்ததுங்கிறத அவர் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வியை இங்கே பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, முதலிலே இந்த அரங்கம் இருப்பதே அன்பாலயத்திலா இல்லை அறிவாலயத்திலா? அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. நீங்க அறிவாலயத்தோட மேடையில் நின்றுக்கிட்டு அறிவு வழியா ஒரு சமூகம் உருவாகுதுன்னு பேசுது இந்த கூட்டம். இல்லை, யோசித்து பாருங்க. நடுவர்களே, எங்கள் ஊரில் பேசிக்கிறான். இந்த சின்ன வயசில் இந்த பய சங்கர் எவ்வளவு அறிவாக பேசுகிறான் பாருங்கிறான் ஊரில். அது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியம் தான். இல்லை, நான் கேட்கிறேன், இதே மேடையில் நான் உங்களை அன்போட கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா என் அணிக்கு தீர்ப்பு சொல்லுவீங்களா? இல்லை அறிவோட பல கருத்துக்களை உங்க முன்னாடி வச்சா நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்களா? உனக்கிட்ட போய் முத்தத்தை வாங்கி நான் என்ன பண்ண சொல்கிறேன்? அதுக்கு அறிவுபூர்வமாகவே தீர்ப்பு சொல்லிடலாம். அதாவது சங்கர், யாராவது ஒருத்தனை அன்பு இல்லாதவனேன்னு சொன்னால் கவலையே பட மாட்டேன். போடா அன்பு இல்லாதவனே, அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. அறிவு கட்டவனேன்னா பயங்கர கோவம் வந்துடுது. நல்லா கவனித்து பாருங்களேன். யாராவது ஒருத்தனை அன்பே இல்லைடா உனக்கு, இருந்துட்டு போகிறேன் போ, வேலையை பார்த்துட்டு அப்படின்னு. அறிவு இருக்காடான்னு கேட்டால் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன காரணம்னா, எல்லாரும் தன்னை அறிவாளிங்கிறத தான் நினச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி நினைக்கணும்னு எதிர்பார்க்குறான். அதுதான் உண்மை. இல்லை, அன்பு வழி அன்பு வழின்னு பேசுகிறீங்களா? உங்கள் அன்பு வழியால் என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில்? 100 கோடியாக இருந்த மக்கள் தொகை 120 கோடியாக உயர்ந்திருக்குது. இதுதான் உங்கள் அன்பு வழியால் கிடைச்ச ஒரே மாற்றம். இல்லை, என்ன பேசிட்டு போறீங்க நடுவர் அவர்களே? இந்த அன்பினால எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா இன்னைக்கு சமூகத்தில்? எதையுமே ஒரு அளவோடு வச்சுக்கணும். அளவுக்கு மேலே அன்பு போனால் கூட அதுவும் பிரச்சனை தான். ஒரு காலத்தில் தீண்டாமைங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் இருந்தது. ஒருத்தன் நடந்து போகிறான், நடந்து போகையில் காலில் மலத்தை மிதிச்சிட்டான், நரகலை. வீட்டுக்குள்ளே போகிற பொழுது ஒரு டப்பாவில் தண்ணியை வந்து அந்த காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அதே மனுஷன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரித்து வச்சிருக்கிற பொழுது ஒரு மனுஷனை தொட்டுட்டான்னு சொன்னால் அது தீட்டுன்னு சொல்லி முழுசாக குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போனான் அன்னைக்கு. இதை பார்த்து விட்டு தான் கேட்டார் தந்தை பெரியார், அந்த மலத்தை விட இந்த மனிதன் கேவலமானவனாடான்னு கேட்ட அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் மக்களை ஒரே நாற்காலையில் சரிசமமாக அமர வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பெரியார் அறிவு வழி தந்த இந்த சமூகம் தான். நடுவர் அவர்களே, அறிவு என்பது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடியது. படித்தவன் படிக்காதவன், தாத்தம் பாட்டி பூட்டன் எல்லார்கிட்டையும் இருக்கும் சார். பொண்டாட்டியை திடீர்னு பார்த்துட்டு ஒருத்தன் சொல்லுவான், எப்படி இவ்வளோ அழகாக பிறந்தேன்னுவான்.
அந்த அம்மா நல்லா வாட்டர் டேங்குக்கு வார்னிஷ் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். எப்படி இவ்வளோ அழகாக பிறந்த, அதை சமாளிக்கிறான் பாருங்க. அது எப்படி 100 ரூபா சேலையை சுத்தினா கூட இவ்வளவு அழகாக இருக்கேன்னுவான். அவன் அன்பானவன்கிறதையும் காட்டிட்டு அதையும் தாண்டி அவன் அறிவானவன் என்பதை நிரூபிக்கிற காரணத்தினால தான் சார் குடும்பம் ஓடும். இல்லை இப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தை வச்சுக்கோங்களேன். பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது கொழுந்தியாகிட்ட எவன் படிப்பை பற்றி மட்டும் பேசுகிறான்னா அவன் தான் அறிவாளி புருஷன். எங்க கொஞ்ச நேரம் உங்கள் அன்பா பேச சொல்லுங்க, மறுநாள் காலையில் நியூஸ் பேப்பரில் அவன் நியூஸ் ஆயிடுவான். நடக்குமா நடக்காதா? அன்பு பல சிக்கல்களை தரும் சார், அறிவு தான் அதற்கு பல தீர்வுகளை தரும். நடுவர் அவர்களே, ஒரு தலைவனுக்கே உரிய மிகப்பெரிய பண்பு எது தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தவிடுபொடியாக்குவது தான் ஒரு தலைவனுடைய பண்பாக இருக்க முடியும். தலைவர் கலைஞர் அவர்கள் மதவாதிகளுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வடநாட்டிலிருந்து ஒரு சாமியார் சொல்றான், இன்னொரு தடவை தலைவர் கலைஞரை ஏதாவது பேசினால் அவருடைய தலையை சீவி விடுவேன்னா. ஒரு தலைவன் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். அந்த சமயத்தில் நாட்டிலே பிரச்சனை பலவாறு கூட ஓடி இருக்கலாம், ஆனால் அதை பெருசுபடுத்தலை சார். கலைஞர் மறுநாள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார், வந்து சீவிட்டு போக சொல்லுங்கய்யா, நானே என் தலையை சீவி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னாரு. அதுதான் சார் ஒரு தலைவனுக்கே உரிய பண்பு. எதையும் அறிவோடும் புத்தி கூர்மையோடும் சமாளிக்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நடுவர் அவர்களே, நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மூட நம்பிக்கையை துறந்துவிடு என்று சொன்னது தந்தை பெரியாரின் அறிவு, முட்டாள்தனத்தை துறந்துவிடு என்று சொன்னது பேரறிஞர் அண்ணாவின் அறிவு, இந்தியை துறந்துவிடு தமிழா என்று சொன்னது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய அறிவு. ஆக அறிவாளிகளால் மட்டுமே ஒரு நல்ல சமூகம் உருவாகி இருக்கிறது. இனிமேலும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லி, நாமெல்லாம் அறிவாளிகள் என்பதை வருங்காலத்தில் நிரூபிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.